செந்தில் பாலாஜி எங்கே? வெளிநாடு தப்புவதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ். இன்று போலீசில் ஆஜராவாரா? முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திரைமறைவுல சதித்திட்டம் அரங்கேறினதா புகார் எழுந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா கொடுத்த புகார்ல பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பேரத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்க சொன்னதன் பெயர்ல தான் நடத்தினதா கைதானவங்க சொல்லியிருக்காங்களாம். இதனால 2 பேரையும் போலீசார் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடு தப்பிச்சு போறத தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில 10:30 மணி அளவுல திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எம்எல்ஏ என் இளையராஜா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி செல்போன்ல தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் தான் இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வரதாவும், ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சில பேரை கேட்டுக்கிட்டதன் பெயர்ல தொடர்பு கொள்றதாவும், நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு பேசியிருக்காராம். ஆனா தான் வேற வேலையில இருக்கிறதா சொல்லி இளையராஜா தொடர்பை துண்டிச்சிட்டாராம். மறுபடியும் தொடர்பு கொண்ட மேற்படி திருநாவுக்கரசு இளையராஜா கிட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்போறோம், ஆளுங்கட்சி உறுப்பினரா இருந்தாலும் அந்த தீர்மானத்து மீதான வாக்கெடுப்பப்போ நீங்க கலந்துக்கணும், அதுக்கு சன்மானமா 35 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா ஆசை வார்த்தை காட்டினாராம். இதனால அதிர்ச்சி அடைஞ்ச இளையராஜா, எனக்கு விருப்பம் இல்ல, இனிமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கண்டிப்போட சொன்னப்பதான் தான் பேசினதை பத்தி வெளியே தெரிஞ்சா இளையராஜாவுக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு திருநாவுக்கரசு மிரட்டியிருக்காராம். இதனால தாவேகா எம்எல்ஏ என் இளையராஜா 29/6/2026 அன்னைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் கிட்ட கொடுத்த புகார்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தங்கிட்ட தன்னோட மக்கள் பணியை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தன்னோட பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதோட தனக்கும் தன்னோட குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய திருநாவுக்கரசு அப்புறம் அவருக்கு பின்புலமா செயல்படக்கூடிய நபர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தாரு. அந்த புகார் மனுவோட அடிப்படையில தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனத்தோட நிறுவனர் திருநாவுக்கரசு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், பெசன் நகரை சேர்ந்த நரேஷ், கரூரை சேர்ந்த திமுக பிரமுகர்களான ரமேஷ், கார்த்தி, சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த செல்வன், மணப்பாக்கத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் சீனிவாசன், அஸ்தினாபுரம் ஏரிக்கரை தெருவை சேர்ந்த ராஜேஷ் இவங்க 8 பேரை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது பண்ணாங்க. கைதானவங்க கொடுத்த வாக்குமூலத்துல தாவேகா எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க 180 கோடியில சதித்திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்க சொன்னதன் பேர்ல தான் இந்த பேரத்தை நடத்தினதாவும் போலீசார் கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் போலீசாரோட கைது நடவடிக்கையில சிக்காம இருக்க தலைமறைவுல இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் அசோக் குமார் இவங்க 2 பேருமே வெளிநாடு தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ திருவல்லிக்கேணி போலீசார் அனுப்பியிருக்காங்களாம். இதுக்கப்புறமா விமான நிலையங்கள்ல கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணைக்கு நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி, அசோக் குமார் இந்த 2 பேருக்கும் திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சம்மனோட திருவல்லிக்கேணி தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கரூர் பக்கத்துல ராமேஸ்வரன் பட்டியில் இருக்கக்கூடிய அவரோட பூர்வீக வீட்டுக்கு போய் செந்தில் பாலாஜியோட பெற்றோர் வேலுச்சாமி, பழனி அம்மாள் கிட்ட கொடுத்தாங்க. அந்த சம்மன்ல அவங்க 2 பேரும் திங்கட்கிழமை காலையில 10:30 மணி அளவுல திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் பேர்ல அவங்க 2 பேரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்துல ஆஜராவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ஆஜராகல அப்படின்னா அவங்க 2 பேர் மேலையும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 9வது நபரா மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணனை திருவல்லிக்கேணி தனிப்படை போலீசார் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவரு வழக்குல கைதான திருநாவுக்கரசோட கார் டிரைவர் ஆவாரு. இதுவரையில செந்தில் பாலாஜி இந்த புகார்கள் பத்தி தெளிவான விளக்கம் கொடுக்கல. ஒருவேளை விளக்கம் கொடுத்தா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிய வரும்.